நம்மளால இன்னைக்கு ஜெயிக்க முடியாது ரோஹன். சரிடா, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இந்த வழியா போனா சீக்கிரமா போயிடலாம். எல்லாரையும் நான் தோக்கடிப்பேன். இன்னைக்கு பார்க்கலாம். நில்லுங்க நில்லுங்க. ஷாங்கி எங்க? அடே, இங்க தானே வந்துட்டு இருந்தான். ஒருவேளை அவன் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சா? சரி வா போய் பார்க்கலாம். ரோஹித், ஷாங்கி, நான் இங்க இருக்கேன். சத்தம் அங்கதான் வருது, போய் பார்க்கலாம். ஷாங்கி, ஷாங்கி, நீ எங்க இருக்க? ஷாங்கி, ஷாங்கி, ஷாங்கி. ரோஹித், ரோஹித், ஷாங்கி, 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 ரோஹித். ஷாங்கிக்கு என்னாச்சு? இங்கதான் சத்தம் வந்துச்சு, ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல. ஷாங்கி, 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 நான் இங்க இருக்கேன். அங்க பாருங்க, ஒரு கம்பு கிடக்குது. ஏறிவா, ஏறிவா, ஏறிவாடா, ஏறிவாடா. நல்ல முடியும். பாத்ரா. அட, என்னோட சைக்கிள். சைக்கிள் அப்புறமா பாத்துக்கலாம், நீ முதல்ல மேல வாடா. ஏறிவா ஷங்கி, பாத்து. அபிஜித், இந்த மண்டவோடு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. மண்டவோடு இங்கே இருக்குன்னா எலும்பு கூடும் இங்கே எங்கேயாச்சும் தான் பக்கத்தில் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இருந்தே ஆகணும். போய் பாருங்க, அக்கம் பக்கம் முழுக்க நல்லா தேடி பாருங்க. சார். ஆ, இங்கே பாருங்க சார், ஸ்கெலிட்டன். பார்த்து பார்த்து, ரொம்ப கவனமா. தலையை காணும் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டோட இந்த ஸ்கெலட்டனோட மண்டோட இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், இவனை விட்டு தலை தனியாயிடுச்சு. தலை தனியாக வந்துருச்சு. ஓகே, மண்டவோடும் எலும்பு கூடும் ஏன் தனித்தனியாக இருக்கணும்? சார், ஒருவேளை காட்டு விலங்கு ஏதாவது மண்டை ஓட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த மண்டவோடு இருக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ காட்டு விலங்கு செஞ்ச வேலை மாதிரி தெரியல. யாரோ ஆடு செஞ்ச வேலை தான் இது. ஆமாம் சார், காட்டு விலங்கு ஏதாச்சும் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மோசமாக இது உடஞ்சிருக்காது. அப்புறம் எலும்புகளில் கூட கீரல் அடையாளம் மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை பாருங்க. சார், இந்த பெல்விஸ் போனை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொண்ணோட ஸ்கெலிட்டனாக தான் தெரியுது. ஆமாம் அபிஜித், இந்த ட்ரெஸ்ஸை பாரு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் ஏதோ பொண்ணோட ட்ரெஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சார் தெரியுது. ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு. ஒருவேளை ப்ராப்பர்ட்டிக்காக ஏதாவது கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? என்ன இது? இது பிசின் மாதிரி இருக்குது சார்.
இந்த பிசின்குள்ளே ஒரு கொசு இருக்கே சார். பிசின்னா என்ன? பிசின்பா, மரப்பட்டையிலேருந்துலாம் ஒட்டிக்கிட்டு ஒன்று வரும்ல, அதுதான் இது. மரப்பிசின்னு சொல்லுவாங்க, சாப். சரி சார், ஆனா இது ஸ்கெலிட்டனுக்கு கீழே எப்படி வந்துச்சு? அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இந்த கொசு அந்த பொண்ணை கடிக்கிறதுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிசின் மரத்துலேருந்து விழ கொசு இங்கேயே சமாதி ஆயிடுச்சு. பாஸ், இதோட எலும்புகள்ல ஒரு எலும்பை பாத்தீங்களா? குண்டு தொலைச்ச மாதிரி இருக்கு. சலோங்கி, இந்த எலும்பை குண்டு உரசிட்டு போயிருக்கு. அப்போ இவளை யாரோ சுட்டுருக்காங்க. கண்டிப்பா பாஸ், குண்டு அந்த பொண்ணோட எலும்புல பட்டிருக்கு. அது அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வெளியில போயிருக்கு. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். ஒருத்தரை சுட்டதுக்கு அப்புறமா எதுக்கு தலையை வெட்டி எடுக்கணும்? விசித்திரமான விஷயம்தான் சச்சின். ஆனா அதை நீ கொலைகாரங்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் இதுக்கு கூட. இது செஞ்சது யாரா இருந்தாலும் இந்த பொண்ணை ரொம்ப வெறுத்திருக்கான். கண்டிப்பா எதுக்காகவோ பழி வாங்கி இருக்கிறான், கொடூரமா. கண்டுபிடிச்சே ஆகணும் சாலங்கே. இந்த எலும்பு கூட யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். சோலங்கி சார், இந்த ஸ்கல்லை வச்சு இதோட முகத்தோட மாதிரியை ரெடி பண்ண முடியும்ல? இல்ல சச்சின், ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த சீக் போன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த மண்டையோட்டுல சீக் போன்ஸே இல்ல. அதனால இதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இதை யாருன்னு கண்டுபிடிக்க எலும்பு கூடு கூட கிடைச்ச துணி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். கரெக்டா நில்லுங்க. 1 இன்ச் கூட அதிகமாக கூடாது, குறையக்கூடாது. நான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டிசைனர். ஃப்ரெடி, பங்கஜ், என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை சார். அது நல்லவேளை நீங்கள் வந்துட்டீங்க சார். இவங்கள மீட் பண்ணுங்க. இவங்க வந்து பெரிய டிசைனர் சார். என்ன உன் கல்யாணத்துக்கு சூட் தைக்கிறியா என்ன? சார், அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவல்ல சார், அதுக்கு ஒரு சூட் ரெடி பண்றது தான் சார். நீ பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு. நீ சொல்லு ஃப்ரெடி, கல்யாண ஆனிவர்சரிக்கு ஷூட் தைக்கிறியா? உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார்? அப்ப உங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க. நான் ரொம்ப ஃபேமஸ் டிசைனர். பூர்வி, இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸை காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாவா? நான் என்ன சும்மாவா ஃபேமஸ் ஆன? இந்த ட்ரெஸ்ஸோட மொத்த ஜாதகத்தையும் என்னால சொல்ல முடியும். இது 100% இருக்காது. 80% காட்டன், 20% நைலான், டபுள் ஸ்டிச், அப்புறம் ஏன்ஷியன்ட் டிசைன். ஏன்ஷியன்ட் டிசைனா? எவ்வளோ பழசா இருக்கும்? இது ஒரு 6-7 மந்த்ஸ் பழசா இருக்கலாம். 6-7 மாசத்து ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பழங்காலத்து ட்ரெஸ்ஸா? ஃபேஷன் வேர்ல்ட்ல இது ஏன்ஷியன்ட் தான். ஆதாம் காலத்து பழசு. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துலயும் இதை பெருசா யாரும் விரும்பல. பக்கா ஃபெயிலியர். அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் தொடக்கூட மாட்டேன். அப்படியா? அப்போ இது இது எங்க கிடைக்குமா? சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் இது ஒரு ரெடிமேட். சின்ன சின்ன கடையிலலாம் கிடைக்குங்க. அப்படியா? சரி, இந்த துணியில அவங்க அதிகமா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. திரும்பவும் அதே வேலையை பார்த்துட்டீங்கல்ல? நான் என்ன பார்த்தேன்? என் திறமைய நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ஃபேமஸ் டிசைனர்னு. அப்புறம் இதெல்லாம் நான் சும்மாவே சொல்லிடுவேங்க. இதுல 1 பீஸ் ட்ரெஸ் தான் பண்ணுவாங்க. சரிங்க, எந்த வயசாளுங்க இந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க? இது ஒரு 24 to 30. வேற ஏதாவது? இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ரொம்ப. ஆமாமா, நீங்க ரொம்ப ஃபேமஸ். சரி மேம், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப பெரிய டிசைனர் தான், இந்த மாதிரி துணியெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்கன்னா. சரி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி. அப்படியா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த காலத்துல ஆன்லைன்ல கொடுத்தாங்க.
நீங்க துணிங்கள்லாம் சேல் பண்ற வெப்சைட்ஸுக்கு போங்க, அங்க உங்களால தேடிக்க முடியும். கண்டிப்பா இப்ப கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நான் போட்டுமா? தேங்க்யூ. ராஜ், அந்த துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அபிஜித், தயா, ஒன்று பண்ணுங்க, எல்லா ஆன்லைன் சைட்டையும் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை விற்கிறது யாருன்னு செக் பண்ணுங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர் லிஸ்ட்டை வாங்குங்க. யார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த கஸ்டமர்களில் ஒருத்தி தான், நிச்சயம் அவங்களில் ஒருத்தி தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இந்த அட்ரஸ் தானே? எஸ் சார். ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் படி இது 30 பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் 4 பேர் தான் பாக்கி. அந்த 4ல் 3 பேர் இல்ல, மிச்சம் இருக்கிறது இவங்க தான். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு சார், இவங்களா தான் இருக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் மேனகாவா? என்னையா என்ன பார்த்தா மேனகா மேடம் மாதிரி தெரியுதா? என்னோட பேர் நீதியா, நீதி. இந்த வீட்டோட வேலைக்காரி. நிதி? ஆமா, நிதி தான். இந்த வீட்ல வேலை செய்யற. உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, நாங்க வந்து சிஐடிஸ். சிஐடியா? மேனகா மேடத்தை கூப்பிடுங்க. வாங்க சார், வாங்க, உள்ள வாங்க. நிதி, யார் இவங்க? வீட்டுக்குள்ளே ஏன் வராங்க? மேடம், அது நாங்க சிஐடிஸ் சார். கொஞ்சம் மேனகா மேடத்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். மேனகா? ஆமாங்க, மேனகா. அவ இங்க இல்ல. இங்க இல்லைன்னா அப்போ எங்க இருக்காங்க? இங்க பாருங்க, நீங்க கேட்டதுக்கான பதில நான் சொல்லிட்டேன். நீங்க அவங்களுக்கு யாரு? அவ என்னோட மனைவி, என் ஒய்ஃபா இருந்தா. அப்படின்னா இப்ப அவங்க எங்க இருக்காங்க, எப்போ வருவாங்க எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால அவ விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அப்படியா? சரி, அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ பொண்ணோட ட்ரெஸ், எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? முதல்ல உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியாது நீங்க, இப்ப அவங்க ட்ரெஸ்ஸும் தெரியாதுன்னு சொல்றீங்க. சூப்பர். நீங்க யாரு? நானா சார்? நான் வந்து சாரோட செக்ரட்டரி. செக்ரட்டரி? வீட்டுக்குள்ள ஏன்? நீங்க இங்க வீட்டுக்குள்ளே ஆபீஸை ரன் பண்றீங்களா? இல்ல சார், ஒரு டிக்டேஷனுக்காக இவங்க வந்தாங்க. அப்படியா? ஆக்சுவலி சார், இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் இவங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். இங்க பாருங்க, எங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கேஸ். அதனால நல்லா கவனமா யோசிச்சு பதில சொல்லுங்க. மேனகா எங்க, அப்புறம் எப்போ வருவாங்க? சார், நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் 2 மாசம் முன்னாடி அவ வீட்டை விட்டு காணாம போயிட்டா. 2 மாசமா காணுமா? ஆனா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே, ஏன்? சார், நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். சார், இது பாருங்க, என்னோட டைரி படி பார்த்தா 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க மனைவி காணாம போயிட்டாங்க. நீங்க அவமானப்பட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்கல. யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு பயந்தாங்க. அப்படியா? அப்ப அதுதான் விஷயமா? சார், 2 மாசமா பொண்டாட்டியே காணோம். செக்ரட்டரி வீட்டில் இருக்காங்க. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா இருக்கு சார். அப்போ உங்க மனைவி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்க என் கூட பியூரோக்கு வாங்க. கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மறந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் சார். சார், நாங்க கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். நானும் கூட வரலாமா சார்? கண்டிப்பா வாங்க, போய்கிட்டே. இல்ல சார், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். உங்க எல்லா கேள்விக்குமான பதில் கேம்பல் ஷிப்பிங் கம்பெனி போனா உங்களுக்கு கிடைச்சிடும். கேம்பல் ஷிப்பிங் கம்பெனியா? சார், அந்த மேனகான்ற பொண்ணு என்னோட மொத்த வாழ்க்கையையும் வீணடிச்சிட்டா சார். இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க தருணை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். அதனால தருணை எங்க பார்க்கலான்னு எங்ககிட்ட சொல்லுங்க. சார், மேனகா அவரை பார்க்க இங்க வந்த நாள்ல இருந்து அவரையும் காணும் சார். அப்ப இது நடந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படின்னா தருண் 2 மாசமா? ஆமா சார், 2 மாசமாச்சு. நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சார். 2 மாசமா அவர் வந்து என்ன பார்க்க கூட இல்ல சார். என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா சார், நான் அவருக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். அவரை மறுபடியும் பார்த்தா இந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா சார், என்னோட உண்மையான அன்பை
அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல சார். அவரு என்ன சுத்தமா மதிக்கவே இல்ல சார். இப்ப நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் மேடம் வாங்க வரவா? வாங்க. சார் மேனகாவோட சேர்ந்து தருணையும் காணும் சார். அதுவும் 2 மாசமா. எதுவுமே புரியலையே சார். தருணோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாம் சார். ஃப்ரெடி, ஃபோன் நம்பரை வாங்க. அந்த லைன் இருக்கா டெட்டான பாரு. ஒரு வேளை இருந்தா எங்க என்னன்னு விசாரி. எஸ் சார். சார் தருண் காணாம போனதுனால பாவம் அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க சார். ஒரு வேளை அந்த தீரஜ் மேனகாவோட சேர்த்து தருணையும் காணாம அடிச்சிட்டானா? வாய்ப்பு இருக்கு சார். இந்த தீரஜ் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்மளை சந்திச்சதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக வேலையை காட்டுவான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பை அவன் பண்ணுவான். அதை வச்சு நாம் அவனை கண்டுபிடிக்கலாம். என்ன கொசு சார், நல்லா அமைதியா ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்களே. இன்னைக்கு உங்களை நான் எப்படியாவது வெளியில எடுத்தே தீருவேன், என்ன ஆனாலும் சரி. உங்களுக்கு என்னதான் சார் ஆச்சு? நீங்க எவ்வளவு நேரமா இந்த கொசு கூடவே போராடிட்டு இருப்பீங்க? கொசு மனுஷங்க பின்னாடியே சுத்தி அது நம்மள டார்ச்சர் பண்ணது இல்ல தாரிகா? அது உண்மைதான். அதனால தான் நான் இந்த கொசுவை விடாம டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். வரலாறே மாறப்போகுது. இத்தனை நாள் மனுஷங்க ரத்தத்தை கொசு தான் குடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சலோங்கி கொசுவோட ரத்தத்தை டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு கொசு ஒரு மனுஷனை என்ன பண்ணும் தாரிகா? என்னவாக்கும்? டெங்குனால பாடி ஆக்கும். ஒரு கொசு மனுஷனை டெங்குனால பாடி ஆக்கிடும். ஆனா இந்த கொசு ஒருத்தனை கைதியாக்க போகுது. புரியல சார். அப்படின்னா தாரிகா, இந்த கொசுவோட ரத்தம் கொலகாரன் யாருன்னு காட்டி கொடுக்க போகுது. தருண், கண்ணா தருண், கதவை தோறடா. கதவை தோற தருண், அம்மா வெளியில வெயிட் பண்றேன். இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை, கதை உடைச்சிருங்க. மேனகாவும் தருணோட ஃப்ரெண்டு, ஷீனாவும் தருணோட ஃப்ரெண்டு. அதில் ஒருத்தி பாடி ஆயிட்டா, இன்னொருத்தி அழுதுகிட்டு இருக்கா. இந்த கேள்விக்கெல்லாம் தருண் பதில் சொல்லித்தான் ஆகணும். பதில் சொல்லாமல் விடமாட்டோம். ஆஹா, இது என்னது? துப்பாக்கியா? மேனகாவை சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த தருணோட வீட்டிலிருந்து ஒரு கன் கிடைச்சிருக்கா, அதுவும் மறைச்சி வச்சிருந்த கன். சார் கண்டிப்பா மேனகாவை இந்த கண்ணால் தான் சுட்டிருக்கணும். ஆனா சார், மேனகாவோட பாடி பக்கத்துல எந்த புல்லட்டும் கிடைக்கலையே. அத்தரோட நறுமணம். அத்தரோட மனம் இந்த பேரல் கிட்ட அதிகமா இருக்கு. சார், ஒருவேளை துப்பாக்கியில இருக்கிற வாசனை இந்த பேக்லயும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெடி, அது என்னவோ உண்மைதான். இந்த துப்பாக்கியை பிடிச்சது யாரா இருந்தாலும் அவன் கையில அத்தர் இருந்திருக்கு. அவன் துப்பாக்கியை இப்படி தூக்கி இருக்கான். அவன் கையில இருந்த அத்தர் தான் இந்த பேரல்ல பட்டு இருக்கு.
நாம இந்த வாசனையை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா சார், வாசனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? பர்ஃப்யூம் கடையில் போய் தேடலாம். வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும் சார்? பர்ஃப்யூம் வேணுமா இல்ல அத்தர் வேணுமா சொல்லுங்க. ஐயா, நாங்க வந்தது அத்தர் வாங்க இல்லை, அத்தரை பத்தி விசாரிக்கிறதுக்கு. விசாரிக்கவா? ஆ, இங்க பாருங்க ஐயா, எனக்கும் குடும்பம் இருக்கு, அதனால தான் அத்தர் வித்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வாங்குங்க, அப்புறம் அத்தரை பத்தி சொல்றேன். யோ, மரியாதையா திரும்பியா? ஆல்ரெடி செம்ம கான்ல இருக்கேன் நானு. இந்த அத்தர் விஷயத்தை கண்டுபிடிச்சா ஒருத்தர் உயிரை காப்பாத்தலாம் சார். அடேங்க அப்பா, என்ன மாதிரி பேசிக்கிற சார் நீ? தலைய சுத்துது சார். சார், நீ நம்மள ஒருத்தர் ஆயிட்டா சார். சொல்லுங்க சார், எந்த மாதிரி அத்தர் உங்ககிட்ட இருக்குது? இதுதான்டா குய்யா. சார், இது அத்தர் இல்ல சார், இது ஆயுதம். இந்த ஆயுதம் உயிரை பறிக்கும் சார். இதுல இருந்து வாசனை எல்லாம் வராது. ஆமா, உயிர் தான் சார் போகும் இதுல. இங்க பாருங்க, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு என்ன அத்தர்னு சொல்லுங்க. எப்பா சாமி, இந்த இடத்துல மோந்து பாருப்பா வந்து, அப்புறம் சொல்ல என்ன அத்தர்னு. சீக்கிரம் பயப்படாம ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஆஹாஹாஹா, ஆப்பிளோட நறுமணம், மாதுளையோட மேஜிக்கு, அப்படியே வாசனை காத்துல கலக்குதே. இந்த அத்தர் உங்களுக்கு எங்க இருந்து சார் கிடைச்சது? சரி, அதை விடுங்க. இந்த அத்தர் இருந்தா முதல்ல எடுத்து காட்டுங்க. அட இல்ல சார், இந்த அத்தர் ரொம்ப ரேரு, அதனால தேவை இதுக்கு கேரு. இதோட விலை அதிகம் சாரு, அதனால இதெல்லாம் இங்க வைக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். அப்ப இது எங்க கிடைக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாம் தெரியும் சார். ஏன்னா அவர்லாம் பெரிய கடல், நான் வெறும் டப்பா சார். அவன் பெரிய டீலர் சார், நான் சும்மா சின்ன கடை வச்சு பொழைச்சுன்னுக்குறேன். சரி சரி சரி, ஒரு நிமிஷம். பூர்வி, இதை புடி. இதுதான் தருணோட போனோட லொகேஷன். இதுல இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நீங்க சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டரோட கடை இதுல எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த தருண் யாரு? அவரது தான் இந்த கன்னு. இந்த மனம் வீசுற கன். இந்த 8வது தெருவில் தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட கடை இருக்குது. அவரோட பேரு தான் சேலா, ஆனா ஆள் ரொம்ப கேடி சார். பார்த்து விசாரிங்க சார், அந்த ஆள் மோசமான ஆள். அவரு 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்றாருன்னு கூட எனக்கு சந்தேகமாகுது. தேங்க்யூ. பாருங்க சார், சேலா ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா அது முடிஞ்சதா அர்த்தம். You understand? Chill man, chill. இதெல்லாம் கேள்விலாம் நீ கேட்க கூடாது, நாங்க தான் கேட்போம். சேலா கிட்ட கேள்வியா? Chill man, chill. நாங்க சில் ஆகணும்னா நாங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். அப்படி நீ சொல்லலைன்னா நாங்க அப்படியே உன்னை ஐஸ் கட்டில படுக்க வச்சு சில் பண்ணிடுவோம் தம்பி. ஃப்ரெடி, பாவம் அந்த தம்பி, ஏன் பயமுடுத்துற? அடிக்காமையே தம்பி சொல்லிடுவான் இல்ல? இந்த கண்ணை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? ஆமா சார், படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் சார். ஹீரோ வருவாரு, ரவுடிய பார்த்ததும் துப்பாக்கி எடுத்து சும்மா பட்டு பட்டுன்னு சுடுவாரு சார். சார், இவன் காமெடி மூட்ல இருக்கான். தம்பிக்கு ட்ராஜடியை காட்டிடுவோம். அபிஜித், அந்த கன்னாலே இவனை போட்டு தள்ளு. சார் என்ன சொல்றீங்க? இது போதுமே சார். கன் எப்படியுமே இல்லீகல் தான், அதனால கொன்னா கூட பழி நம்ம மேலே விழாதே. சில் மேன் சில். நீங்களாம் ஏன் இப்படி சேலாவை பயமுறுத்துறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இங்க பாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ அத்தர் விக்கிறன்ற பேர்ல ஆயுதம் விக்கிறன்னு நல்லா தெரியும். இது உன்னோட கண்ணு தானே, உங்ககிட்ட இருந்து தானே தருண் வாங்கினா. என்ன சார், இந்த ஆளு அவ்வளவு சுலபமா சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் சார். நான் சொல்ல மாட்டேனா? யார் சொன்னா? கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடுவான். நான் சொல்லாம இருப்பேனா? அப்ப சொல்லு, நல்ல நேரம் வரணும்னு வெயிட் பண்றியா? நேரம் வராமலே நான் சொல்லுவேங்க. ஆமா சார்,
இந்த கன்னை தருண் என்கிட்ட தான் வாங்கினான். தருண் தருண் எங்க இருக்கான்? சில் மேன் சில். அந்த சாமி சத்தியமா தருண் எங்கன்னு சேலாவுக்கு சுத்தமா எப்படி தெரியாது. தெரியாம இருக்கும்? தருண் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ அவனுக்கு கன்னு கொடுத்துருக்க. நான் கன் எடுத்துட்டு போய் கொடுக்கல, அவனா தான் வந்து வாங்கினான். சந்தோஷ் தான் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வந்தான் சார். சந்தோஷா? அது யாரு சார் சேலாவுக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். சேலாவை மன்னிச்சிடுங்க சார். வாய மூடு. ஆயுதங்களை வித்துட்டு மன்னிப்பு கேக்குறியா? சில் 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 சில். சொல்றேன் சார், எல்லாத்தையும் சொல்றேன் சார். சாலுங்கே, ஆ கொசுவோட ரத்தத்தை நீ குடிக்கிறியாமே, இந்த தாரிகா தான் சொன்னான். ஓ நமக்குள்ளேயே போட்டு கொடுக்குறியா? இல்ல 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 நான் பரிசோதனை பண்றேன். கொசுவோட ரத்தத்தை பரிசோதிக்கிறேன். என்ன தெரிய வந்தது? கொசு ரத்தத்தை வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கொசுல இருந்து கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆ அப்போ கொசுக்குள்ள இன்னும் ரத்தம் இருக்கா? ஆமாம் பாஸ். இந்த கொசு கோந்துக்குள்ள போய் சிக்கி செத்து போயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள வேக்கம் இருந்ததுனால அந்த ரத்தத்துக்கு ஒன்றும் ஆகலை. ஆனா சார், இது மூலியமா கொலைகாரன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த கொசு கோந்துல போய் சிக்கி சாகிறதுக்கு முன்னாடி அது யாரை கடிச்சதோ அந்த ரத்தம் கொலைகாரனோடது. அது டெட் பாடியோட ரத்தமா கூட இருக்கலாமே. இல்ல சச்சின், பாடியில இருந்து எடுத்த டிஎன்ஏவும் கொசுல இருந்து எடுத்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அதனால ரத்தம் கொலைகாரனோடது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ், இந்த கொசுவோட ரத்தத்துல எங்களுக்கு சிக்கிள் செல் எனிமியாவோட ட்ரேசஸ் கிடைச்சது. ஆனா பாடியோட ரத்தத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லை. சிக்கிள் செல்ஸ்? சிக்கிள் செல் நான் என்னன்னு சொல்றேன். சிக்கிள் செல் எனிமியா இருக்கிறவங்களோட பாடியில ரெட் பிளட் கார்பசெல்ஸ், ரத்த சிவப்பு அணுக்கள் இருக்குல்ல, அது வளைஞ்ச மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது சிக்கிள் செல் அனிமியாவோட ரெட் பிளட் செல்ஸ். இது நார்மல் ரெட் பிளட் செல்ஸ். சரியான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால ரெட் பிளட் செல்ஸ் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜாயின்ட்ஸில் பயங்கர பெயின் இருக்கும். அதனால இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னா இவன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஆளாக தான் இருக்கணும். கண்டிப்பாக பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரொம்ப ரேரான டிசீஸ். எல்லாருக்கும்லாம் இந்த டிசீஸ் இருக்காது. அப்படின்னா இவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக சச்சின். அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் விசாரிங்க. அங்கெல்லாம் எத்தனை பேர் சிக்கிள் செல் அனிமியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. யார் நீங்க? இங்க சந்தோஷ். நான் தான் சந்தோஷ். என்ன வேணும்? அட சார் சார் சார், யார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இப்படிலாம் சம்பந்தம் மேல மொத்தனை பிடிச்சி அடிக்கக்கூடாது சார். என்ன பண்றீங்க எல்லாரும்? நாங்க செய்யணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். ஒழுங்கா பதில் சொல்லு. தருண தெரியுமா? தருண் எவனையுமே எனக்கு சத்தியமா தெரியாது. அடே ஒழுங்கா சொல்லிடு. அதுக்கப்புறம் முன்னாடி நிக்கிறல அந்த ஹீமன், அவரோட கை 150-200 கிலோ இருக்கும். அவர் கையால் ஒன்று வாங்கினேன்னு வச்சுக்க, நீ விழ மாட்ட, அப்புறம் பறந்து போயிடுவ. நீ எங்க இருக்கிறன்னு புரியாம போயிடும். பங்கஜ். இல்ல சார், இந்த பங்கஜ் சொல்றதும் நல்ல ஐடியா தான். பறக்க வச்சுக்குவோம். ஐயோ சார் 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 வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் எனக்கு ஹைட்டுனா பயம். சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க. ஐயோ விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, பொறுமையா விடுங்க. தருணோட அட்ரஸை சொல்லு, அப்பத்தான் நாங்கள் விடுவோம். ஐயா அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த தருணையும் தெரியாது. சத்தியமா தான் சார் சொல்றேன், எனக்கு அவன் அட்ரஸ்ல எதுவும் தெரியாது சார், நம்புங்க. தருணோட அட்ரஸ் உனக்கு தெரியலன்னா உன்னோட அடுத்த அட்ரஸ் ஆஸ்பத்திரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்க ஜெயில். ஒழுங்கா சொல்லு, சீக்கிரம் சொல்றா. சொல்றேன் சொல்றேன் சார், சொல்லிடுறேன், சத்தியமா சொல்லிடுறேன். அதோ அங்க லாஸ்ட்ல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான் சார். அந்த வீட்டில் தான் சார் அந்த சார் இருக்காரு சார். ஐயோ, இந்த நேரத்தில் யாருன்னு தெரியலையே. ஜீனா,
ஓ, சீனா நீ என்ன பயமுறுத்திட்ட. நான் பார்க்க அவ்வளவு மோசமாவா இருக்கேன்? என்ன பார்த்து ஏன் பயப்படுற? இல்ல நான் ஒன்னும் உன் முகத்தை பார்த்துலாம் பயப்படல. ஆ, நீ இப்படி வேகமா கதவை தட்டுனேல, அதான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நான் ஏன் வேகமா தட்டினேன்னா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். சீனா நான் இங்க இருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? தருண், என்னோட உண்மையான காதல் இங்க கூட்டிட்டு வந்துடுச்சு. உன்னை பார்க்கணும்னு நினைச்சு வந்துட்டேன். சீனா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன்னோட ப்ராப்ளமே இதுதான். நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆக்சுவலி நீ என்னோட காதலை பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா உனக்காக நான் கார்ட்ஸ பாரு, இந்த கிஃப்ட் பாரு, உனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும், இந்த கார்டை கொடுக்கணும்னு தான் வந்தேன். ஆனா நீ என்னடானா என் காதலை புரிஞ்சுக்காம இங்க நான் எப்படி வந்தேன்னு மட்டும் கவலைப்படுற. இதோ இவர்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. சந்தோஷ், உனக்கு என்னப்பா ஆச்சு? உன் மூஞ்சி ஏன் இப்படி வீங்கி இருக்கு? இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம் சார். மேட்ருன்னு தெரியுமா, எனக்கு இப்போல்லாம் அடி வாங்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு. அதான் வர்ற வழியில் நல்ல மலை மாடு மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு, ஐயா பைல்வான் ஐயா, எனக்கு இன்னைக்கு யார்கிட்டையாவது அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்கு, அதனால என்ன அடிங்கன்னு சொன்னேன். அதுக்கு பைல்வான் அப்படியான்னு கேட்க, நானும் ஆமாம் சார்னு சொல்ல, பைல்வான் அப்படியே என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. டிஷ்யூம்னு ஒன்று விட்டாரு. அப்புறம் மறுபடியும் டிஷ்யூம் பயங்கரமாக அடித்தாரு. நீ எங்க போற? அட அண்ணன், நான் ஒன்றும் போகல. அவங்க தான் என்ன பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? நீங்க யாரு? இப்போ நான் ஒரு பைல்வான் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த சார் இந்த சார் தான். என்ன? தேவையில்லாம ஷாக் ஆகாத. உன்னோட அடி வாங்குற ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்ல சார், எனக்கு அடி வாங்கணும்னு எந்த ஆசையும் இல்ல. அடி வாங்குற ஆசையெல்லாம் இல்லை, ஆனா மற்றவங்களை உயிரோட கொள்றதுக்கு ஆசை இருக்குல்ல. உன்னோட இந்த ஆசையை நிறைவேற்றத்தானே நீ மேனகாவை கொலை பண்ண. என்ன? அப்படின்னா நீ கொலை செஞ்சியா? அப்படின்னா இவரு நீ ஒரு மோசமான காதலன்னு நினைச்ச, ஆனா இப்ப நீ ஒரு கொலைகார. அட கடவுளே, என் வாழ்க்கை வீணாயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. இப்போ ஒழுங்கு மரியாதையா எங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, இல்லன்னா அடுத்த அடி நான். ஐயோ வேணாம் சார், என்னை அடிக்காதீங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். மேனகாவை நான் தான் கொன்னேன். பொய். தருண் மேனகாவை கொலை பண்ணவே இல்லை. ஆனா தருண் தான் எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டானே. இந்த பாருங்க பாஸ், நான் கொசு சொன்ன உண்மையை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் கொசு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? நான் சொல்றத கிளியரா கேளுங்க. தருணோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். ஆனா எனக்கு கொசு கிட்ட இருந்து கிடைச்சது பாருங்க ரத்தம், அது AB பாசிட்டிவ். அதனால தான் சொல்றேன், தருண் கொலை பண்ணல. அப்போ தருண் ஏன் பொய் சொன்னான்? ஏன் அப்படின்னா கொலைகாரன் யாரு? சார், கொலைகாரன் யாருங்கிறத இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா சொல்லிடும் சார். சிட்டியில் இருக்கிற சிக்கிள் செல் அனிமியா பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் சார் இது. இதுல இருக்கிற பேஷண்ட்ஸ்லயே இந்த ஒரே ஒரு ஃபீமேலோட பிளட் குரூப் மட்டும்தான் AB பாசிட்டிவ். இந்த பொண்ணோட டீடைல்ஸ் அந்த கொசுல இருந்து கிடைச்ச ரத்தத்தோட மேட்ச் ஆகுது. நிதி, இந்த நிதிங்கிற பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. நிதி, இவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சாகணுமே. அபிஜித், நிதி இங்கே வர்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இங்கிருந்தே டாக்டர் ராகேஷோட கேபினை கண்காணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் ராகேஷ்? மேடம், ரூம் நம்பர் 7. ஓகே. டாக்டர் ராகேஷோட கேபின் பக்கத்தில் இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஒருவேளை இவ தான் நிதியா? சார், இவ
என்னையா என்ன பார்த்தா மேனகா மேடம் மாதிரி தெரியுதா? என் பேர் நிதியா, நிதி. ஓ, இவதான் நிதியா? இது என்னால நம்ப முடியல சார். சார், இது மேனகா, இது நிதி இல்ல சார். என்னடா உளற நீ? இவ எப்படி மேனகாவா இருக்க முடியும்? சார், நான் உளறலாம் இல்ல சார். நான் சொல்றத நம்புங்க சார். இதுதான் மேனகா. என்ன மேனகா அவ வீட்லயே வேலைக்காரியா வேலை பார்க்கறாளா? சரி, அப்படி இவ தான் மேனகானா அப்ப கிடைச்ச எலும்பு கூட யாரோடது? சார், நான் சொல்றத நம்புங்க சார். இவ தான் மேனகா. நான் தான் என் கையால இவளை சுட்டு கொன்னேன். பாத்து. சரி, இவனை தூக்கிட்டு போங்க. இவனை தண்ணி தெளிச்சு எப்படியாவது எழுப்புங்க சீக்கிரம். சார், நல்ல வேளை நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் தானே இருக்கோம். இங்கே மயங்கி விழுந்துட்டான்ல, நம்ம இங்கே அட்மிட் பண்ணிடுவோம். சீக்கிரம் போ. பார்த்து சார், இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. தருண் அவன் கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே கொலை நடக்கல. உண்மையான கொலைகார இந்த பேரை சொல்லி வேற யாரையோ கொன்னு இருக்கான் சார். அபிஜித், இவ பண்ண தப்ப மறைக்கத்தான் செத்து போன மாதிரி இவன் நாடகம் போட்டிருக்கா. அப்பத்தானே இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அப்புறம் யாரை கொண்டு இருக்காங்களோ அவங்கள முதல்ல சுட்டுட்டு அப்புறம் கழுத்து அறுத்திருக்காங்க. இதை ஒருத்தியால தனியா பண்ண முடியாது சார். ரொம்ப சரியா சொன்னம்மா. இது தனியா யாரும் பண்ற வேலை இல்லை. அதுக்காகத்தான் நான் டாக்டர் ராகேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுபடி அவர் நிதி கிட்ட கூட ஒருத்தரை கூட்டிட்டு வர சொல்லுவாரு. இந்த பாருங்க, நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். நீங்க தயவு செய்து யாரையாவது வர சொல்லுங்க. ஆனா டாக்டர், இந்த பாருங்க, இப்போ நீங்க அட்மிட் ஆகி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இந்த பாருங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால உங்க கூட யாராவது இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாரையாவது கூட்டிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 7 எங்க இருக்கு? ரைட்ல போங்க, ஃபர்ஸ்ட் ரைட். இவளா? நீங்க யாரு? சார், நான் இவரோட செக்ரட்டரி. இவ தீரஜோட செக்ரட்டரி ஆச்சே. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண வேலையா இது? இவன் நம்ம கையில இருந்து தப்பிக்க கூடாது. சிஐடி நிதி, வா வேகமா. ஏய் நில்லு. ஏய், கண்ணு தெரியாதா? லைட்டுக்கு என்னாச்சு சார்? ஏன் ஆஃப் ஆச்சு? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எப்படி திடீர்னு கரண்ட் போகும்? எமர்ஜென்சி பேஷண்ட்க்கு ரொம்ப கஷ்டம். ஆமா, ஜெனரேட்டரை உடனே ஆன் பண்ணணுமே. ஹலோ செக்யூரிட்டி, மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் காமி, வாங்க.
என்ன எதுக்கு கொலை பண்ணீங்க? பழி வாங்குறதுக்காக. என்ன பழி வாங்குறதுக்காக? தருணாலையும் நீரஜாலையும் எங்க வாழ்க்கை நாசமானதுனால நாங்க பழி வாங்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. அதுக்கு தான் பழி வாங்கணும். ஒரே அம்பல 2 பறவைக்கு குறி வச்சோம். மேனகாவை கொலை பண்ணி நாங்க தீரஜ் மேலையும் தருண் மேலையும் அந்த கொலை பழிய போட்டுட்டோம். அப்ப அந்த குண்டு உன் மேல பட்ட அந்த குண்டு எங்க போச்சு? அது போலியான குண்டு. நான் கன்ல இருந்து உண்மையான குண்டை எடுத்துட்டு நான் அதை வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் பழி வாங்குறதுக்காக மேனகாவையும் தீரஜையும் பிரிச்சிருக்கீங்க. அப்புறம் நிதி, நீ மேனகா மாதிரி நடிச்சு தருணை முட்டாளாக்கி இருக்கிற. உன்னோட பிளான் இதுதான். அந்த தருண் நீ தான் மேனகான்னு நினைச்சு உன்னை சுடணும். நீங்க என்ன நினைச்சீங்க? தீரஜ் தருண் முன்னாடி உங்க ரகசியம் வெளியே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ரகசியம் வெளி வரவே வராது சார். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. எல்லா ரகசியமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்துடும். நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. மேனகாவோட பாடி கிடைச்சு தீரஜ் மாட்டிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அப்படி நடக்கல. அதனாலதான் மேனகாவோட மண்டோட எடுத்து வெளியே போட்டீங்க. யாராவது அதை பார்க்கணும், அப்புறம் தீரஜும் தருணும் மாட்டணும்னு நினைச்சீங்க, அப்படிதானே? நல்ல மூளையை கசக்கி பயங்கரமான சதி திட்டம் போட்டீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் இன்னும் இருக்கு. அது அதோட வழியை கண்டுபிடிச்சி குற்றவாளியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். சட்டம் உங்களை எப்பவும் மன்னிக்காது. ரொம்ப பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஏன் தூக்கு தண்டனை கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.